நிறுத்துங்க மகா சார், விட்டா வீட்டுக்குள்ளே போயிருவீங்க போல. ஓகே பாய் மகா சார். பாத்துக்கோங்க, உங்க அப்பா அடிச்சிட போறாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? சும்மா பயம் காட்டினேன், பயந்துடாதீங்க. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிட்டு, நீங்க வேற பயம் காட்டாதீங்க. உங்க அப்பா 6 மணிக்கு சரக்கு அடிச்சிட்டு படுத்திருப்பாரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எங்க அப்பாவுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. சரி சரி, சும்மா சொன்னேன் மேடம், நீங்க போங்க. என்ன அப்பா முகம் ரொம்ப கோபமா இருக்கு. நில்லு, எங்க போயிட்டு வர? அப்பா கிளினிக் தான் போயிட்டு வரேன்ப்பா. போய் பேசாத. நீ அந்த வடிவு பாட்டி பையன் கூட ஊர் சுத்தினதை என் கண்ணால நான் பார்த்தேன். அப்பா மகா சார் என்னோட ஃப்ரெண்டுப்பா. ஒரு முக்கியமான விஷயமா அவங்க கூட வெளியே போயிருந்தேன். என்ன பெரிய மகா சார்? அடுத்த பையன் கூட பைக்ல போவியா? அப்பா நான் லண்டன்ல படிச்ச பொண்ணுப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிடாத. ஃப்ரெண்ட்லியா பழகுறதுக்கும் லவ்வா பழகுறதுக்கும் நீ அந்த பையனை லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். அப்பா தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்கப்பா, அவர் எனக்கு வெறும் ஃப்ரெண்டு தான். இனி நீ கிளினிக்கும் போக கூடாது, எங்கேயும் போக கூடாது. உன்னைய நிறுத்துங்க அங்கிள். எப்படி நீங்க இனியால் அடிக்கலாம்? அவ ஏன் பொண்ணு, நான் அடிப்பேன். அதுக்காக நீ யாரு? சட்டப்படி பொண்ணா இருந்தாலும் அடிக்க கூடாது. படிச்சவங்க தானே நீங்க, எதுக்கு அவளை அடிக்கீங்க? ஃப்ரெண்டா பழகினாலும் தப்பா? நீதான் யாரையும் லவ் பண்ற அடியில தலையிடாத. இங்க இருங்க அங்கிள், மகராஜனை பத்தி நானும் விசாரிச்சிருக்கேன். அவன் தங்கமான பையன், நீ தேடினாலும் அப்படி ஒரு பையங்களுக்கு கிடைக்காது. அப்படி லவ் பண்ணாலும் என்ன தப்பு? வாய மூடு ராஸ்கல். நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றியோ? இனியால் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கிடாதீங்க, அது பெரிய தப்பு. எப்படி ஒரு பொண்ணை நீங்க கை நீட்டி அடிக்கலாம்? ஓஹோ, எல்லாரும் கூட்டு கலவாணிகள். உன் அளவுக்கு அவ சப்போர்ட் பண்ணுவா, அவள் அளவுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவ. இந்த சுதந்திர நாட்டுல யாரானாலும் லவ் பண்ணலாம், அதுக்கு முழு உரிமை இருக்கு. அப்ப நான் லவ்வே பண்ணலப்பா. அவளுக்கு 26 வயசு ஆகுது, அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவ பண்ணவே இல்லைன்னு சொல்ற, அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா இருந்துக்கோ இனியால். உனக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி இருக்கு, போ ஹாஸ்பிட்டலுக்கு. போறேன், ஆனா இனியால் நீங்க இனிமேல் அடிச்சீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இனியால் எதுவும்னா எனக்கு போன் பண்ணு, நான் இன்னைக்கு நைட் டியூட்டிக்கு ஹாஸ்பிட்டல் போறேன். ரொம்ப ஓவரா தான் போறாரு. இவம்லாம் நீ பேசுற அளவுக்கு நீ வச்சுட்டல, பாத்துக்கிறேன். அப்ப நான் எந்த தப்புமே பண்ணலையேப்பா. என்கிட்ட பேசாத. அப்பா நெல்லுங்க, நான் இனிமே உன்கிட்ட பேசவே மாட்டேன். இவர் ஏன் இப்படி பண்றாரு? கடவுளை, பைக்ல போனது ஒரு தப்பா? என்னோய், இந்த வீட்டில் ஒரே ஒரு பொம்பளையும் ஒரு வேலைக்காரனும் மட்டும்தான் இருக்காங்க. நிறைய பணம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இறங்கிருவோமா? சரியில்ல, இன்னைக்கு நைட்டு இறங்கிருவோம். புருஷங்கிட்ட டைவர்ஸ் வாங்கி நிறைய பணம் வச்சிருக்காளாம். எப்படியாட்டும் அவளத்தை இன்னைக்கு கொள்ளடிச்சிடணும். சரியில்ல. பிச்சி மணி, நைட்டுக்கு சாப்பிட எனக்கு என்ன வச்சிருக்க? எலிஃபண்ட் மேடம், உங்களுக்கு இன்னைக்கு கேப்ப கூழ் தான் இருக்கு. உன் பிச்சைக்கார புத்திய காட்டிட்டியா? கூழா கூழ், பீஸா பர்கர் வைக்கலாம்ல? அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் எலிஃபண்ட் மேடம், போய் கூழ் குடிங்க. ஓ மோர, நான் தூங்க போறேன், எனக்கு ஒன்றும் சாப்பாடே வேண்டாம். அப்ப நானும் சாப்பிடல. ஜன்னலை நல்ல திறந்து வச்சு தூங்குறா. சிவன மாதிரி முட்டாள் உலகத்திலே கிடையாது. நமக்கு நல்ல போடுதான். என்ன முட்டாள் மாதிரி எதையும் உடைச்சிட்டேன? ஏன் யார் நீங்கெல்லாம்? ஒழுங்கா வாங்கிட்ட இருக்கிற பணம் நகையெல்லாம் எடுத்துறேன்னா குத்தி கொண்டுருவேன். எலிஃபண்ட் மேடம் என்ன ஆச்சு? இல்ல ஒன்னாலதான். நீ மட்டும் பாட்டில உடைக்காம இருந்தா அழகா திருட்டிட்டு போயிருக்கலாம். இப்ப பாரு எப்படி கத்திக்கிட்டு இருக்கானு. எலிஃபண்ட் மேடம், வா ஓடிடலாம். எலிஃபண்ட் மேடம், குத்தி விட்டானுங்களே. என்னோட உடம்புல லாஸ்ட் பிளட் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன் எலிஃபண்ட் மேடம். எமர்ஜென்சி எமர்ஜென்சி. ஐயோ என்னாச்சு? மேடம் திருடன் கத்தியால குத்திட்டார், ரத்தம் போகுது, காப்பாத்துங்க டாக்டர். ஓ மை காட், வாங்க வாங்க சார், வெளியேறுங்க. நான் எல்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுறேன். எலிஃபண்ட் மேடம் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. பிளட் நிறைய போன மாதிரி இருக்கு, அநேகமா பிளட் கொடுக்க வேண்டியது வரும். நான் கொடுக்குறேன், எவ்வளவு நாளும் கொடுக்குறேன். என்ன குரூப்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். எலிஃபண்ட் மேடம் எப்படி ஆக்குனாங்களே, நான் சும்மா விட மாட்டேன். ஹலோ பாலமுருகன் சார், ஜான் சார், இன்னும் இந்நேரம் கால் பண்ணிருக்கீங்க? பாலமுருகன், நான் இருக்கிற லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன். இன்னைக்கு 2 பேர் வந்து பானுவை குத்திட்டாங்க. அவங்க யாரு என்னன்னு எனக்கு இன்னும் 24 ஹவர்ஸ்ல தெரியணும். ஓ மை காட், என்ன சார் சொல்றீங்க? எஸ், பானு இப்படி பண்ண அவங்க 2 பேரும் எனக்கு வேணும். நாளைக்கு நைட்டுக்குள்ள நீ கண்டுபிடிச்சு சொல்ற. ஓகே சார், ஓகே. உங்களுக்கு எதுவும் அவளையே? எனக்கா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனா பானுக்கு நான் இதை விடவே மாட்டேன். நீ சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்லு. கண்டிப்பா கண்டிப்பா சார், நம்ம இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடறேன். நீங்க சேஃபா இருங்க. ஓகே பாலமுருகன். பாபு மனுஷா ரெடியா?
என்னட்டி உனக்கு பிரச்சனை? காலையில இருந்தே ரெடியான்ட்டு கிடக்க. இன்னைக்கு அத்தை பாட்டி கூட்டு வர நாள் மறந்துட்டியலா? இட்டு ஏற்கனவே எனக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை இருக்கு. சுந்தரி மேடமும் லீவு, லதாவும் லீவு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அத்தை பாட்டியை கூப்பிட போகிறோம். மரியாதையே வந்துருங்க. எம்டி நிலையான்னு பாண்டி, நான் லீவே போட முடியாது. உங்கள் பொண்டாட்டிக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் பர்மிஷனை போட்டுட்டு வாங்க போயிட்டு கூட்டு வந்துருவோம். இட்டி நீ போய் கூட்டு வாட்டி, நீ பாடா படுத்தாத. யோ பாபு மனசா என்ன விளையாடுதுக்கிறா? உம்பரி சித்தப்பா சித்தப்பியை நீர் தானே கூப்பிடணும். நான் கூப்பிட்டா எப்படி வரும்? என்னை பார்த்தாலே விரட்டி விட்டுருவாங்க 2 பேரும். எம்டி கிடந்து ஆடுன்னு ஆட போறான் என்கிட்ட. பரவாயில்ல ஆடட்டும், வாங்க போவோம். நேராகுது. என்ன குடும்பமா எங்க கிளம்பியாச்சு? நாங்கள் போய் எங்கள் அத்தை பாட்டியை போய் கூப்பிட போகிறோம். அது நிம்மதியா இருக்கட்டுமே, ஏன் முடி அதை போட்டு பாடப்படுத்துத? போட்டி இங்கே இருக்கிறதா அத்தை பாட்டிக்கு நிம்மதி. இல்ல அங்க இருந்தா அத்தை பாட்டிக்கு நிம்மதி, இங்க இருந்தா உனக்கு நிம்மதி. நான் எப்படி அவங்களெல்லாம் தேடி தவிக்கணும், அதேமாரி அவங்களே என்னை தேடி தான் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நானே போய் கூப்பிடணும் தான் அவங்க மனசில் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதான் நாங்கள் கிளம்பிட்டோம். சரி போய் நல்லபடியா கூட்டிட்டு வாங்கம்மா. பாவம் அந்த பாட்டி இனிமையாட்ட அவகிட்ட சண்டை போடாம இரு. நல்ல வேலை, நான் மட்டும் போய் கூப்பிட்டா வரமாட்டாவன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடவுளாக பார்த்து உங்கள் அம்மட்டு வரையும் அனுப்பி விட்ருக்காரு. வாங்க எல்லாரும் போய் கூப்பிட்டு வருவோம். ஏட்டி எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கிட்டு நாங்க வர முடியாது. நாங்கள் காரில் தான் போகிறோம். வாங்க இங்கேருந்து 3/4 மணி நேரம் தான் அத்தை பாட்டி ஊர். வர்றதுக்கு 1.5 மணி நேரம், அங்கே ஒரு 1/2 மணி நேரம், வெறும் 2 மணி நேரம் செலவு பண்ணால் போதும். வாங்க போவோம். நெட்டமா அப்ப நீங்க அவங்க எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு வாங்க, நான் ஆஃபீஸ் போறேன். கார் யார் உங்கள் தாத்தாவா ஓட்டுவார்? நான்லாம் ஓட்டுனா காரு தாறு மரம் பறக்கும். நீர் வந்து தான் ஆகணும். வாங்க கேர்ள்ஸ், காரில் இடிச்சு பிடிச்சி உட்காந்து எல்லாரும் போயிடுவோம். ஐ கார் ஜாலி. பாபு மாமா நல்ல ஸ்பீடா கார் ஓட்டுதீர. எத்தனை வருஷமா கார் ஓட்டிட்டு இருக்கீரு? ஒரு 12 வருஷமா ஓட்டுதேம்மா. அந்த முன்னாடி பதில அந்த காரை விரட்டி பிடிக்க பார்ப்போம். முன்னாடி கார் போதோ எனக்கு சரியா தெரியலையே. யாத்தாடி, இந்த கண்ணாடி மாமாவை நம்பி போனோன்னா செத்து தான் போகணும் போலையே. என் அம்மா இவர் கண்ணு தெரியாது போல. இவ்வளோ பூரா பேருக்கும் கல்யாணம் ஆனவளுவ வாழ்ந்துட்டாளுவோ. நான் கல்யாணம் ஆகாத வாலிப பிள்ளை. அநேகம் பண்ணிக்கு போய் சேர்ந்துருவோம் போலையே. ஏத்தி வாய வைக்காத பேசாம வா. இழிச்சக்கா கண்ணாடி மாமாவுக்கு ஒன்றுமே தெரில. முன்னாடி கார் போகுதுன்னு சொன்னால் என்ன காருன்னு கேட்காரு. அடிச்சுமா விளாடு வரட்டே, அவளும் நல்லா சூப்பரா ஓட்டுவாரு, பேசாம இரி. கண்ணாடி மாமா இப்பன்னு சொல்லு, உனக்கு முன்னாடி போதில்ல, அது என்ன கலர் காரு? சும்மா வா, எனக்கு முன்னாடி கார் போறது எனக்கு தெரிலங்கம்லா. ஆட கடவுளே, போச்சு போ. தெரியாம வந்து இந்த பீட கூட்டத்தில் மாட்டிக்கிட்டனே முருகா. இவ ஒரு பயந்தாங்கொல்லி. ஏட்டி நீ கூப்பிட்டு உங்க அத்தை பாட்டி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாவனா என்ன செய்வட்டி? என்ன செய்ய, இத்தனை பேர் எதுக்கு கூப்பிட்டு போகிறேன்? அவங்க 2 பேர் தானே. நம்ம ஆளாளுக்கு கையும் காலையும் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து இந்த காருக்கு பின்னாடி டிக்கியில் போட்டு கொண்டு வந்துடுவோம். லூஸ் மாதிரி பேசாதட்டி, நீ தான் பக்குவமா பேசி அவங்க மனசை மாத்தி கூட்டு வா, சரியா? பக்குவமாக பேசுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு வரேன், சரியா? பாவு மனசா, டீ கடை வந்தான்னு நிறுத்துங்க, சரியா? ஒரு டீயும், ஒரு 4 வடையும், ஒரு 2 பச்சியும், ஒரு 2 பேக்கெட் பிஸ்கட்டும் தின்னா கொஞ்சம் லேசாக வயிறு நிரம்பின மாதிரி இருக்கும். போதுமா? ஒரு 1 மணி நேரத்துக்கு பசி அடங்கும்க்கா. எங்கேயும் நிப்பட்ட முடியாது. நான் 2 மணி நேரம் தான் பர்மிஷன் சொல்லியிருக்கேன். நேரா அங்க போய் நிறுத்துவேன், திருப்பி நேரா நம்ம வீட்டில் வந்து நிறுத்துவேன். இந்த மனசுனா கூட்டு போகிறதுக்கு ஒரு வாடகை கார் பிடிச்சிட்டு போயிடலாம். அந்த அண்ணன் சொல்கிற இடம் பூரா நிறுத்தி கூட்டு போவாங்க. நம்ம புருஷனை கூட்டு போனாலே விளங்காது, ஒரு இடத்துல நிறுத்த மாட்டாங்க. சை, அது என்னமோ உண்மைதான்டி. நம்ம புருஷன் நம்ம சொல்ற இடத்துல நிறுத்தவே மாட்டாவ, ஆனா அடுத்தவங்க கொஞ்சம் தான் கேட்பாவோ. இன்னைக்கு யாரு சொன்னாலும் கேட்குற நிலைமையில இல்லக்கா, நீ யாராயிட்டு பார்த்துட்டுங்க. சரி பாபு தம்பி, நான் உங்களை ஒண்ணுமே சொல்லல, நீங்க ரோட பார்த்து ஓட்டுங்க. அத்தை பாட்டி ஊர் சூப்பரா இருக்க. பேசாம இங்க ஒரு 2 நாள் இருந்துட்டு போலாம் போலயே. எம்மாட்டி 2 நாளா? 2 மணி நேரத்துல வீட்டுக்கு போகணும் பார்த்துக்கிட்டங்க சொல்லிவிட்டேன். இல்லைன்னா நான் பசியேறி போயிடுவேன். டென்ஷன் ஆகுதுங்கக்கா, சும்மா விளாண்டேன். எனக்கு ஒன்றும் புருஷா பிள்ளைலாம் இல்லையா, ஏதோ சும்மா விளாண்ட உடனே டென்ஷன் ஆகுதுங்களே. நோ டென்ஷன். ஆமாம்மா, பிறகு இருந்தாலும் இருந்து விடுவிய. சாப்பாடை கண்டோன்னே அவ்வளோ பேர் உட்கார்ந்த கூட்டம் தானே. நான் அப்படியாட்டி ஏடி என்னையும் சேர்த்தா சொல்லுதே? இல்லக்கா, நம்ம 2 பேரையும் தவிர இவ்வளவு பூரா அப்படித்தானே, அதுக்கு சொன்னேன். யார் போனாலும் போட்டாலும் நான் போவேங்க்கா, உங்களை கூட்டி போயிருந்தேன், பயப்படாதுங்க. சரி பாபு தம்பி. ஐயா எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க. சிலமா யார் வந்திருக்கா பாரு. வெளியே கடந்து ஏன் கத்திட்டு நடக்காருன்னு தெரியலையே. சிலமா சீக்கிரம் வா. இதா வாரேன்.
ஏன் கத்துதீரு? காபி போட்டுதான் இருக்கேன். சீ கடவுளே, அம்புட்டு பேர் வந்துட்டாளுவல. அத்தை பாட்டி என் செல்லமே. எப்ப வந்தாளுவ? இப்பந்தான். என்ன எல்லாரும் இங்க வந்து நிக்கிய? கொண்டா பிள்ளைய. செல்லம் எப்படிமா இருக்க? பாட்டிதாம்மா, பாட்டிதான். அதை பற்றி நான் உங்களை தப்பாக பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்க. நீங்கள் எனக்கு தாய்க்கு தாயாக இருந்து பார்த்தீங்க. பிள்ளை தொலைஞ்ச வேதனையில் ஏதோ உளறிட்டேனே, மன்னிச்சிருங்க. எந்திரிடி எந்திரி. மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் எந்திரிப்பேன், அப்பதான் எந்திரிப்பேன். ஐயோ, நான் உன்னை எப்பவோ மன்னிச்சுட்டேன்டி. எனக்கு மனசு மட்டும் தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நீ எந்திரி. இல்லை நீங்கள் சொல்லுங்க. ஐயோ, நான் மன்னிச்சிட்டேம்மா, எந்திரிமா. சரி வாங்க, அப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். சரி, ஒரு மாசம் நீ பிரியா விட. நீங்க வரணும், என் கூட வரணும், என் கூட இப்பமே வரணும். செல்லம்மாக்கா அடம் பிடிக்காதீங்க, வாங்க. வரணும், இன்னைக்கே வரணும். சரி, லூஸ் மாதிரி பண்ணாதட்டி. மதுலாம் உங்களை தேடிட்டு கிடக்கா தெரியுமா? வாங்க அத்தை பாட்டி. சரி, இந்த டிசம்பர் மாசம் மட்டும் முடியட்டு, அடுத்த மாசம் வாரேன். அப்ப நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஏக்கா நம்ம அப்ப எல்லாரும் இங்கே இருப்போம். இப்ப நாங்க எப்படி இருக்க முடியும்? அப்ப நான் மட்டும் இருப்பேன், நான் போகவே மாட்டேன். பார்த்துடுங்க. சரி சரி, வாரேன் போ. இப்பவே எங்க கூடயே வரணும். நாளைக்கு வரேன், நாளை கழிச்சு வரங்க, வந்து பேச்சே கிடையாது. பிள்ளைய கொடு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கிளம்பியாச்சு. போ, அங்க போய் துணி எடுத்து வைங்க. ஐயா ஜாலி. அவரு பனிமலர் பட்டி தேடி இருப்பார்ல, அதான் ஜாலி ஜாலிங்காரு. என்ன மன்னிச்சிருங்க அத்தை பாட்டி. சரி சரி, உன் பேச்சு தெரிஞ்சது தானே, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். மொட்டை செல்லம். சான்சரா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மொட்டை செல்லம், வா போவோம். சரி போவோம். ஜாலி ஜாலி ஏ ஜாலி. எம்மா, ஒரு வழி அத்தை பாட்டி பிரச்சனை முடிஞ்சுதப்பா. வாங்க வாங்க, நம்ம ஊருக்கே போவோம். வாங்க, நல்ல ஜாலியா ஒத்தையில கிடைக்கீங்கன்னு. மொட்டை செல்லம், இனிமேல் அப்படி ஓடக்கூடாது, சத்தியம் பண்ணி கொடு. எங்கிட்டையும் ஓடிட போற. ஒரு 4-5 நாள் அமைதியா இருந்துட்டு வரலான் இருந்தேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சித்தி, நான் பொய்லான்னு சொல்லல, உண்மையிலே நீங்க இல்லாம நெட்டவழி ரொம்ப தவிச்சிட்டா. வேலை செய்யுதுக்கா. இனிமே பாருங்களேன், அம்புட்டு வலையை நானே இழுத்து போட்டு செய்தேன். நீயா செய்வ? கொக்கரக்கா குமாங்கோ.